இன்னிசை மழை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன், பெர்ஃபார்மர், ஆக்டர், லிரிசிஸ்ட், டைரக்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திரு கங்கை அமரன் அவர்களோட ஒரு அழகான உரையாடல் நிகழ்ந்தது. அந்த உரையாடல் உங்களுக்காக. உங்கள் பேர் விமானத்துக்குரிய கலைவாமணி டாக்டர் கங்கை அமரன் அவர்கள். பன்முகத் திறமைகள் வாய்ந்த கலைஞர் என்று சொன்னேன். என்றாலும் கூட நீங்கள் பகிர்ந்து உண்டு வாழும் பழக்கமுடையவர். நீங்களே இயக்கிய படங்களுக்கு வேறு கவிஞர்களை வைத்து பாடல்களை இயற்ற வைத்தீர்கள். வாழ்வு மாயம் கவிஞர் வாலி அவர்கள் எல்லா பாடல்களையும் இயற்றினார். ஆனால் ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் என்று பெரிய சுமையை தலையில் சுமந்தீர்கள். ஆனால் அந்த படம் பெரும் சாதனை படைத்தது. கரகாட்டக்காரன். அந்த படம் எப்படி உருவானது? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு விளையாட்டுத்தனமான சினிமாவில் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு ஆளுன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் எல்லாரும் அவருக்கு என்னப்பா வந்தா அப்படி ஏதோ ஜாலியாக இருந்து பேசிட்டு வந்தானே ஏதோ கலாட்டா பண்ணிட்டு போவோம். வேறு ரெக்கார்டிங்கில் போனால் கூட நான் கலாட்டா பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு வழக்கம். எனக்கு டைரெக்ஷன் வராது. டோட்டலாக பார்த்தீங்க சொன்னால் கோழி கூதில் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தது லெஃப்ட்டில். இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம்னா கேமரா பார்த்தா நான் உங்களை கேமரா ரைட்டில் பார்க்கணும், நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்கணும், இந்த கியூ மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இயக்கம் வராது என்று சொல்கிறீங்களா? 19 படம் இயக்கி இருக்கின்றீர்கள். என்ன பண்ணுறது பாருங்க. இல்லை கேட்டீங்க இல்லை அந்த மாதிரி ஒன்றா கற்றுக்கிட்டு நம்ம செய்கிறதுன்றது வந்தது எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்தது. அப்போது ஒரு எனக்கு கொஞ்சம் ஆழமான கதைகள் என்கிட்ட உண்டு, இன்னும் ரொம்ப ஆழமாக. அதாவது இந்த கங்கை மரனா இந்த கதையை எழுதினா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பல கதைகள் என்னிடம் இருக்குது, ரொம்ப ஆழமான கதைகள். அது இந்த காலகட்டங்களுக்கு சரியாக வராது. அந்த டைமில் நான் ஜாலி மேனாக இருக்கனால எல்லா இடங்கள்லையும் ஜோவியலாக பேசுகிறது, மேடையில் போய் விட்டடிக்கிறது, பாலசுப்ரமணியிட்ட தொப்பையில் குத்துறது, இந்த மாதிரி என்ன ஒரு காமெடியனாகவே நான் ஸ்டேஜில் பிரபலப்படுத்திட்டேன். அதனால் திங்கிங் கூட ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணோம், எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் இருந்தபோது இந்த கரகாட்டமெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கோம். நேரடியாக பார்த்து இந்த கரகாட்டக்காரங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கலாம் நமக்கு அத்துப்படி. அந்த ஊரில் தங்கிறதுக்கு அவஸ்தைப்படுவாங்க, அங்கே வெளியில் காலங்காத்தால் எங்கேயா வெளியே போகிறோன்னா கஷ்டப்படுவாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்களை வச்சு ஒரு சின்ன கதை ஒன்று உருவாக்குனா இது சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த பேட்டியில் சொன்னேன்னு தெரியல. இது இளையராஜாட்ட நான் சொல்கிறேன், அண்ணன்ட்ட நான் கரகாட்டக்காரன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். அதெல்லாம் என்னடா அதை வச்சு என்ன கதை பண்ணப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டார். அதனால் அவருக்கு எந்த சிச்சுவேஷன் நான் சொல்லவே இல்லை. ப்ரொடியூசருக்கு மட்டும் சொல்லி ஒரு அவுட்லைன் கதை இந்த மாதிரி இது காமெடி கமெடிலாம் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாம். அந்த கராட்டை குரூப்னாலே ஜாலி குரூப் தான். டோட்டலாக இப்போ என்னென்னா இப்போ உங்களை நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க சொன்னால் முன்னால் கரகாட்டம் ஆடுவாங்க. உங்களை போற்றி உங்கள் பாக்கெட்லேருந்து காசு வாங்கணும். காசு வாங்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊருக்கே நம்ம அப்துல் ஹமீத் சார் வந்திருக்கார் ஸ்ரீலங்காவிலிருந்து, அவர் ரொம்ப கருணை உள்ளவர், பாசம் உள்ளவர், வாரி வழங்குவாரியா. நிஜமா இன்னைக்கு நைட்டு நம்ம குரூப்பு நல்லா சந்தோஷமா இருக்குன்னா ஐயா பேரில் ஒரு பாட்டை பாடு, அடி அவர் ஆனழகம் பேரழகம் அற்புதமான வீரழகம் பேரழகம் நீரழகம் பாரு, அவர் பாக்கெட்டில் இருக்கும் துட்ட பகுந்து போட்டு கொடுக்க போறார் பாரு. இப்போ பாரு பாக்கெட்டில் துட்டு வச்சிருக்காரு, கொடுப்பாரு அப்படின்னோடனே நீங்கள் வேறு வழி இல்லை. அத்தனை பேர் முன்னால் சொன்ன உடனே நீங்கள் கொடுத்தான் ஆகணும். சரி, கொடுத்தான் ஆகணும். நல்லா பாடுறாங்களே பசங்க. ஐயா நான் நின்று இந்த மாதிரி ரியல் காமெடி இருக்கிறது அந்த கலைஞர்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் அது இயல்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கதையை அமைச்சு அது பண்ணோம். அதில் ஒவ்வொரு பார்ட்டுமே அந்த கரகாட்டக்காரர்கள் பண்ணுறது. அந்த சரளா நிற்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஆடிட்டு நின்னோடனே இதை எடுத்து இப்படி விசிறிக்குவாங்க. அது உண்டு. அப்போ என்ன ஆடியன்ஸ் இந்த கீழே அந்த தரையில் உட்காந்துருக்கவங்க சைடில் நிற்கிறவங்களாம் ஒரு கவர்ச்சிகரமாக அப்படி பார்த்துருப்பாங்க. இது ஒரு கவர்ச்சி, அவ்வளோதான். அதாவது ரெக்கார்ட் டான்ஸுன்றது அந்த நேரத்தில் இப்போ ரெக்கார்ட் டான்ஸு டிவிலே வர ஆரம்பிச்சு. முன்பு கேவலமாக நினைக்கப்பட்டது, ஆனால் இப்போ அது ஒரு இப்போ டிவிலே வர ஆரம்பிச்சு. பெரிய கலை. ஆமாம், அந்த மாதிரி நமக்கு அந்த இயல்பான கேரக்டர்ஸை வச்சு பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு கதை பண்ணோம். இளையராஜாவுக்கு கதையே சொல்லலைங்க. நான் கதையே இருந்தால் தானே சொல்கிறது. ஏதோ சம்பவங்களை வச்சு கோத்துட்டு போயிட்டு இருந்தோம். போட்டால் அவர் என்ன ஆனால் அது என்கிட்ட மட்டும் நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் மட்டும் மேக்ஸிமம்
கம்போசிங்னு தனியாக டேட் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப பிஸி. சாட்டர்டே சண்டேல தான் சாட்டர்டே ஒரு படம் பார்ப்பார், மண்டே வந்து ரீரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு, சண்டேல ஒரு ஏதாவது படங்கள் பார்ப்பார், அது அடுத்த புதன்கிழமைக்கு அப்படி போடும். அப்படி தான் அது ஒரு படம். நான் என்னுடைய படமாக எந்த படமாக இருந்தாலும் நேரடியாக அன்றைக்கி காலைல 7 மணிக்கு போய் உட்காந்தா என்ன சிச்சுவேஷன் அப்படிம்பாரு. சிச்சுவேஷன்னா நான் வந்து சொல்கிறேன், ஒரு கரகாட்டக்காரங்க குரூப் அங்கே போயிட்டு அது சும்மா ஒரு பொண்ணுக்கு ஜாட மாடையாக ஒரு செய்தி சொல்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கணும். அந்த ஊரில் ஒரு அழகான பொண்ணு கண்ணில் பட்டா, அதனால் அவளை பற்றி பாடுற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கணும். அது பின்னால் அது டூயட்டாக கூட வர்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னோடனே உடனே அதுக்கு போட்டார். அது கேசட்டாக எங்கிட்ட இருக்குது, நான் சிறந்தாக கொண்டு வந்துருப்பேன். எப்படின்னா வெறுமனே இது இப்படி தான் இருக்கும் பாட்டு ஓட்டத. எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது, வெறும் ஹார்மோனியத்தில் தட்டை போட்டு டக்குன்னு பாட்டுருப்பார். இதுக்கப்புறம் இதை பாட்டு எழுதுறது அது முடிஞ்சு போச்சு, வாங்கையில் பொங்கையில் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி எனக்கு மெலடி சாங் வேணும் அப்படின்னோடனே மெலடி சாங்னா தன்னன்னா இந்த மான் சொந்தமான்னு ஒரு இந்த மாதிரி கதையவே சொல்லாமல் எல்லா பாட்டும் லாஸ்ட்டில் தீ மிதிக்கிறாங்க அதுக்கு வேணும். லாஸ்ட்டில் வந்து அந்த தீ மிதிக்கும் போது எனக்கு அந்த இதெல்லாம் வர்ற மாதிரி வேணும்னா நான் அது மாதிரி பண்ணி கொடுத்தேன். எந்தவித ஸ்டோரியும் கேட்காமல் அவர் பண்ணப்பட்ட அத்தனை பாடல்களும் ஒரு ரீரெக்கார்டிங் டைமில் என்னாச்சுன்னா, நாங்கள் எதிர்பார்த்த ரீரெக்கார்டிங் படம் அன்றைக்கி ரெடி ஆகி வரலை. அங்கே ஃபைனல் கட்டிங்கில் போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வரணும், வரல. நான் ரீரெக்கார்டிங்காக வெயிட்டிங், கரகாட்டக்காரன் படம் ரீரெக்கார்டிங்காக வெயிட்டிங். அப்போ அண்ணா சொன்னார், டே உங்கள் படம் ரெடியாக இருக்கா? இன்னொன்னா ரெடியாக இருக்கா, கொண்டு ரீரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடலாம். படம் பார்க்கல அவர் முன்னால் பார்ப்பார். ரீரெக்கார்டிங் முதல்ல படத்தை பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணுவார். சரின்ட்டு ஃபஸ்ட் ரீல் போட்டோன்னே அதில் சிரிக்க ஆரம்பிச்சவங்க தான். இந்த காரு அவள் வச்சுருந்தா இது கார் வச்சுருக்கவங்க யார் வச்சுருக்காங்கன்னு ஆரம்பித்தோம் கதை. அதில் தான் அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தது. அப்போ பிடிச்சாரு தான் போட்டார் ரீரெக்கார்டிங். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீல் பார்க்குறதுக்கும் ஒரு திருவிழா கூட்டம் வந்து உள்ளே நிற்கும். எதுக்குன்னு சொன்னால் ரொம்ப இயல்பான சிந்தனை வர்றது கஷ்டம். அதே கேமரா வச்சு தான் வேறு படம் எடுத்தோம், அதே ஆர்டிஸ்ட் வச்சு தான் வேறு படம் எடுத்தோம், மற்ற படம் ஓடலை. அதில் வந்த வாழைப்பழ நகைச்சுவை இன்று வரை குழுவோட திங்கிங் தான். அதாவது ஸ்டோரி லைன் அப்படின்றது ஒரு டைரக்டர் ஒரு கதையை ரெடி பண்ணார்னா அது சீன் இப்படி மூவ் ஆகலான்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக பண்ணுறது. அப்போ வீரப்பன் காமெடி அவர் கொஞ்சம் கூடவே இருப்பார். அப்போது அவர் ஒரு சின்ன மேட்டர் மட்டும் சொன்னார். ஒரு பழைய மலையாள படத்தில் வந்து ஒரு சின்ன வீட்டு நெடுமுடி வேண்டும் அவங்க. அவர் ஒருத்தரை கூப்பிட்டு, எடா இந்த ₹1 போய் 2 வாழைப்பழம் ஆகிடுச்சோம் அப்படின்பார். அவர் போய் ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு ஒரு தின்னுட்டு ஒன்றை கொண்டு வந்து கொடுப்பாரு. எடா எதானே இன்னொன்று எவ்வளோ அதானே இதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் அதை வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டே இருப்பார். இதுதான் நடந்த ஒரிஜினல் சமாச்சாரம். இதை ஒரு 4 தரம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணதான். உண்மையை தான் சொல்லணும். நான் வந்து பெருசாக நாங்கள் சிந்தனை அதுக்காக நாங்கள் உட்காந்தோம் பாருங்க. இந்த வாழைப்பழம்ன்றது வந்து பெரிய திங்கிங், தட் இஸ் வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை ஒரு மடையன் வந்து எடுத்தான்னா இப்படி தான் சொல்லுவாங்க சார் சினிமாவில். எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. தட் இஸ் வாழைப்பழம். யூ ரிப்பீட் 1 செகண்ட். தட் இஸ் want more reaction. செந்தில் யூ கம் யூ கெட் த வாழைப்பழம், எஸ் பனானா, எஸ். இப்படி போயிட்டு இருக்கிற அந்த இயல்பாக எடுத்தது எந்த வித சினிமாத்தனமும் இல்லாமல் 4 தரம். அண்ணா மணி என்ன ஒரு கீ ஷாட் வச்சுரும். மொத்தமாக ஒரு சீனை சொல்லிவிட்டு ஒரு கீ ஷாட் அங்கே இருக்கும், ஒரு கேமரா. மொத்தமாக 4 தரம் கேட்கணும். ஒரு தடவை டே நான் என்ன சொன்னேன், வாழைப்பழம்ட்டு சொன்னீங்க, எவ்வளோ கொடுத்தேன், ₹1 கொடுத்தேன். கரெக்டாக போனியா, போனேன். என்ன கொடுத்தான், வாழைப்பழம் கொடுத்தான். எத்தனை கொடுத்தான், 2 கொடுத்தான். சரிடா கண்ணா, ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே, அதானே அது டே அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணோம். 4ஆவது தரம் அழுதுறணும். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி அழணும். இதுதான் மொத்த கான்செப்ட். போட்டால் கேமராவை அப்படியே ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏவிஎம்மில் நடக்குது ஷூட்டிங். நிறைய பேர் வேடிக்கை பார்த்து நின்றுருக்காங்க. கேமராவை ஆன் பண்ணிட்டு லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஓடுறோம், அங்கே சிரிக்கிறோம், இப்படி ஓடுறோம். அண்ணன் ஜி கே வெங்கடேஷ் வந்துட்டார், எங்கள் அண்ணன் பாஸ்கர் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஓடி போய் சிரிச்சிட்ருக்கோம். அவங்க நல்லா சீரியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அந்தந்த நேரங்களுக்கு அமையக்கூடியது தான். சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே
சந்திக்க வேண்டும் தேவியே, என் உயிரே